இப்ப மேல நான் சொன்ன ஒவ்வொரு தொந்தரவும், ஒவ்வொரு வலியும் எவ்விதம் ஆரம்பமாகுதுன்னு தெரிஞ்சுக்க, நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க தானே? கண்டிப்பா. அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா, இத பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கலன்னு வையுங்களேன், நாளைக்கு திடீர்னு இந்த தொந்தரவுகள் எல்லாம் உங்களுக்குள்ளயோ, இல்ல உங்களச் சுத்தி இருக்கிறவங்களுக்கோ நடக்கும்போது, உங்களை அறியாமலேயே மனசுக்குள்ள ஒரு பெரிய கவலையும், பயமும் வந்து உங்களை உலுக்கிடும். ஆனா, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு நோயையோ, உடல் உபாதையையோ நீங்க எதிர்கொள்ளும்போது, உங்க மனசு பதறாம, எந்த ஒரு கலக்கமும் இல்லாம, ரொம்ப சாதாரணமா, தைரியமா இருக்கணும்னா, அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது, இவை எல்லாவற்றுக்கும் பின்னால இருக்கிற உண்மையான மூல காரணத்தை நீங்க முறையா, தெளிவா தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். அதைத் தவிர வேற வழியே இல்லை. அதனால தான் சொல்றேன். இப்போ நீங்க கற்கப் போறது வெறும் பாடம் இல்ல. இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த அறிவையும் மிஞ்சிய மிக அழகான ஞானமிக்க ஒரு வாழ்வியல் கல்வியைத்தான் இப்போ நீங்க கத்துக்க போறீங்க. இனிமே நீங்க படிக்கப் போற, கேட்கப் போற ஒவ்வொரு வார்த்தையும் மேல நம்ம பார்த்த ஒவ்வொரு நோய்க்கும், ஒவ்வொரு தொந்தரவுக்கும் பின்னாடி இருக்கிற நிஜமான காரணத்தை உங்களுக்கு அப்படியே அக்குவேர் ஆணிவேரா ரொம்ப தெளிவா புரிய வைக்கப் போகுது.